ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் இருக்குது. ஸோ புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் சம்ஸு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து அப்படியே கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். 3x + 2y = 6, 4x - 4y = 10 என்ற சமன்பாட்டின் ஒருங்கமைவு அற்றது என காண்க. 2 பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படுகிறது. இதில் மேலே திருப்பப்பட்ட முகங்களுடைய கூடுதல் சமவைப்பு மாறி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கூறு என்றால் என்ன, அதே மாதிரி தீர்க்க x dy - y dx = x², ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அதே மாதிரி 3 × 7 21 கிராமர் விதியினை பயன்படுத்தி தீர்க்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2x + 3y = 7, 3x + 5y = 9. ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள், தொகையிடல் முறையினை பயன்படுத்தி பரவளையம் x = 4 என்ற நேர்கோட்டுடன் ஏற்படுத்தும் அரங்கத்தின் பரப்பளவு. அதே மாதிரி 3 குழந்தைகள் கொண்ட ஒரு குடும்பத்தில் சரியாக 2 பெண் குழந்தைகள் இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி. அண்ட் தென் கீழே வந்து நமக்கு 7 மார்க் கொஸ்டின் இருக்குது, 7 × 5 35. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, பிஎம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய 12th ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதில் இருந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும், சரிங்களா? ஸோ நம்ம தான் 12th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பிஎம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், 90க்கு 85+ வாங்கலாம். கிராமர் விதி நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக 2 மார்க்லேயும் வரும், 3 மார்க்லேயும் வரும், 5 மார்க்லேயும் வரும், சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஐடிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25 12th ஸ்டாண்டர்ட் வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க் ஆகட்டும், அதே மாதிரி 2 மார்க் சம்மு, 3 மார்க் சம்மு, 5 மார்க் சம்மு எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தீர்க்க வளைவரை கோடு கேட்டிருக்காங்க. பின்வரும் அணியின் தரத்தை காண்க. அண்ட் தென் கீழே வந்து பாய்சன் பரவலுக்கான 2 எடுத்துக்காட்டுகளை தருக, ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 7 × 3 21 இதில் 14 கொஷின் வந்து கம்பல்சரி. திட்டப்பிழை என்றால் என்ன, தியரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மதிப்பீடுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேயோட மதிப்பு காண்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படை வீரர்களுடைய சராசரி உயரமானது 69.25 அங்குலம் மற்றும் மாறுபாடு 9.8 அங்குலம் ஆகும். 6000 வீரர்கள் கொண்ட படைத்தளத்தில் 6 அடிக்கு மேலாக உயரம் கொண்ட வீரர்கள் எதிர்பார்க்கப்படும் எண்ணிக்கை. இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் 7 × 5 35. இதில் பின்வரும் நூற்று ஐயை பொறுத்து தொகையிடுக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் குறிப்பிட்ட இடைவெளிக்குள் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 70க்கு குறைவான மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுடைய எண்ணிக்கையினை காண்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பிஎம்எஸ்க்கான தமிழ் மீடியம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டைமிங் 3 years, மேக்ஸிமம் மார்க் 90 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் இருக்குது. 1 மார்க் ஆஸ் யூஷுவல் புக் பேக் வந்து நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. நான் அப்லோட் பண்ணக்கூடிய பிஎம்எஸ் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியம் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா சம்ஸையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இதில் அணியின் தரத்தை காண்க 7 × 14. அதே மாதிரி மதிப்பீடுக
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஈருறுப்பு பரவலுடைய சராசரி மதிப்பு 20 எனவும் திட்ட விலக்கத்தின் மதிப்பு எண் மதிப்பை காண்க. ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 × 3 21, 11 பென்சில் மற்றும் 3 அழிப்பான்களுடைய மொத்த விலை. இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி y = 4x + 3 என்ற வளைவரை x அச்சு x = 1 மற்றும் x = 4 ஆகியவற்றை ஏற்படுத்தும் பரப்பளவை காண்க. இதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான சம்மை. ஸோ இதில் இருக்கக்கூடிய தியரியும் படிச்சுக்கோங்க. ஒதுக்கீடு கணக்கின் கணித வடிவம் தருக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 5 35. ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்கையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதிலேருந்து 5 மார்க்கும் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் BMS ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்திரம் கொடுக்கப்பட்டுள்ள எடையுடன் பாக்கெட்டுகளை வாங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. 5 அளவு கொண்ட 10 மாதிரிகள் அளவீடு பதிவு செய்யப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சராசரி மற்றும் வீச்சு கட்டுப்பாட்டு வரம்புகளை கணக்கிடுக. மேலும் கட்டுப்பாட்டு நிலை குறித்து கருத்து தருக. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம்மு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் BMS பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் தமிழ் மீடியம் 12th கொஷின் பேப்பர் ஆஃப் இயர்லி பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய BMS தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கூட 2 மார்க் கொஷின் ஆகட்டும், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின் இன்க்ளூடிங் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. 2x + 3y = 7, 3x + 5y = 9 என்ற சமன்பாட்டு தொகுப்பை கிராமர் விதிப்படி தீர்க்க. அதே மாதிரி கீழே வந்து தீர்க்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9y + 12y + 4y = 0 மதிப்பு காண்க. அண்ட் தென் கீழேயே வந்து பார்த்தோன்னா ஒரு வியாபாரி 3 நடவடிக்கை தேர்வு செய்வதற்கான சம வாய்ப்பு ப்ராபபிலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 3 21 இதில் மதிப்பு காண்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தயாரிக்கப்பட்ட DVD இயக்கியில் பயன்படுத்தப்படும் மின்னணு உபகரணங்களுடைய முக்கிய பகுதியின் செயலிழப்பதற்கான நேரம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7 × 5 35 5 மார்க் சம். ஸோ 5 மார்க் சம் பொறுத்த வரைக்கும் இதில் கூட சம் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாவட்டத்தில் கரும்பு உற்பத்தி தொடர்பான புள்ளி விவரங்கள் வர்க்க முறை மூலம் நேர்கோட்டு போக்கினை பொருத்தும் போக்கு மதிப்பை அட்டவணைப்படுத்துக. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி BMS ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பருடைய சம்ஸ் எல்லாத்தையும் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 25 12ஆம் வகுப்பு BMS கொஷின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 21 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க்கு நல்லா படிச்சுக்கோங்க BMS ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் சம்மு, 3 மார்க் சம்மு, 5 மார்க் சம்மு எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. 7 × 14 இதில் வந்து அணியின் தரம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி கீழே ஈருறுப்பு பரவலின் சராசரி 5 மற்றும் திட்ட விளக்கமானது 2 எண்ணில் பரவலை தீர்மானிக்கவும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நேர்கோடு பொருத்துதலின் பயன்படுத்தப்படும் இரு இயல்பு நிலை சமன்பாடுகளை கூறுக. அண்ட் தென் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 × 3 21 இதில் மதிப்பீடுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகைக்கான் நிலை வரையறை தியரியும் வந்து கேட்பாங்க. எந்த அளவுக்கு சம்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ தியரிக்கும் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. தீர்க்க கேட்டிருக்காங்க x³ dy + y³ dx = 0. ஸோ நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 5 35. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒருங்கமைவு உடையது என காட்டுக. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
x plus y plus z equal to 5, x plus y plus z equal to 4, x minus y plus 2z equal to 1. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பொருளின் தேவை சார்பு மற்றும் அளிப்பு சார்பு முறையே சமநிலை விலையின் நுகர்வோர். அதே மாதிரி வரையறுத்த தொகையீட்டை ஒரு கூட்டலின் எல்லை கொண்டு மதிப்பீடு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க் சம்ஸ் ஆகட்டும், 3 மார்க் சம்ஸ் ஆகட்டும், 5 மார்க் சம்ஸ் ஆகட்டும், இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.